அண்மை செய்தி மதுரை பாலமேடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த 2 வயது குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் அலட்சியம் காட்டியதாக தாய் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடல்நிலை மோசமடைந்த குழந்தையை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அரசு பேருந்தில் கொண்டு செல்ல குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர் அலட்சியம் காட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 வயது குழந்தையுடன் செய்வதறியாமல் கண்ணீரில் தவித்த தாயால் மதுரை பாலமேடு அரசு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தராமல் தாய் மற்றும் குழந்தை அலக்களிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அக்னீஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் அரசு மருத்துவமனையில் 2 வயது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க வந்த தாயாரை அலைக்கழித்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே அரசம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணவேணி. இவருக்கு 4 வயதில் பெண் குழந்தையும் 2 வயதில் ஆண் குழந்தையும் என 2 குழந்தைகள் உள்ளது. இவரது கணவர் கடந்த ஆண்டு இறந்த நிலையில் 2 குழந்தைகளையும் கூலி வேலை செய்து காப்பாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை 2வது ஆண் குழந்தைக்கு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டு மதுரை பாலமேடில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளார். அங்கு மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்துள்ளனர். மேலும் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் உடல்நிலை ரொம்ப மோசமாக உள்ளது, உடனடியாக மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கூறியுள்ளார். கூலி வேலை செய்யும் தன்னால் 25 கிலோமீட்டர் தூரம் உள்ள மதுரை அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்ல முடியாது. ஆகையால் உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி கொடுங்கள் என மருத்துவமனை பணியாளரிடம் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு அவர்கள் அரசு பேருந்தில் இலவசம்தானே, அதில் செல்ல வேண்டியதுதானே என அழைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் செய்வதறியாது திகைத்து மருத்துவமனை வளாகத்தில் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்துள்ளார். இந்த நேரத்தில் தான் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா மருத்துவமனைக்கு ஆய்வு செய்வதற்காக வரக்கூடிய தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக செய்தியாளர்களும் அங்கு வந்துள்ளனர். அந்த நேரத்தில் அந்த தாயார் குழந்தையை கையில் வைத்து அங்கு இங்கும் அலைந்து கொண்டு இருந்துள்ளார். இதனை அறிந்த மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் உடனடியாக குழந்தை மற்றும் தாயாரை மருத்துவமனைக்குள் அழைத்து சென்று அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளித்து ஆம்புலன்ஸையும் வரவேற்று உடனடியாக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கூறுகையில் இதே போன்று தொடர்ச்சியாக இந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதில் தாமதப்படுத்துவதாக புகார் தெரிவிக்கின்றனர். எம்எல்ஏ வரும் தகவல் தெரிவித்தவுடன் உடனடியாக சிகிச்சை அளித்து அந்த குழந்தையும் தாயாரையும் மதுரைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் இதுபோன்று அரசு மருத்துவமனைகளில் கட்டமைப்புகள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறை ஆகியவற்றில் மருத்துவம் பார்ப்பதில் பல்வேறு குறைபாடுகள் ஏற்பட்டு இருப்பதாக புகார் கூறி வரும் நிலையில் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நடைபெற்ற இந்த சம்பவம் பெருத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக தமிழக அரசு அனைத்து மருத்துவமனைகளிலும் உயர்தர சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் மற்றும் ஏழை நோயாளிகள் மற்றும் அனைவருக்கும் சமமான சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வர்ணியா. அக்னீஸ்வரன், விவரங்களுக்கு நன்றி.